வணக்கம் and welcome to Adobe Lightroom tutorial video. இந்த வீடியோல நம்ம workflow பத்தி பார்க்க போறோம். So உங்களோட மானிட்டர்ல Adobe Lightroom ஓபன் பண்ணிக்கோங்க. So லைப்ரரியில போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. So நான் இங்க ஒரு 4 பிரைட் இமேஜஸை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். So இந்த இமேஜஸ்ல தான் நான் மாடிஃபிகேஷன் பண்ண போறேன். ஸோ இந்த இமேஜில் மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலயமா நான் ஒர்க் ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணி அந்த இமேஜில் சில டெவலப்மெண்ட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டெவலப்புங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் நான் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்டரில் நான் எக்ஸ்போஷர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே எக்ஸ்போஷர் ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட எஃபெக்டை நான் ரீசெட் பண்ண போகிறேன். ஸோ ரீசெட் எப்படி பண்ணுவீங்க? ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரீசெட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எல்லா ஆப்ஷன்ஸும் ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இதில் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்போஷரை கொஞ்சம் ஜாஸ்தியாக்குறேன். ஸோ என்னோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் என்னோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜை நான் கான்ட்ராஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டோன் கர்வை பயன்படுத்தி இந்த இமேஜில் நான் ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோட இமேஜ் நல்லா கான்ட்ராஸ்டாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. மீடியம் கான்ட்ராஸ்ட் கொடுத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்கும். நான் ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரீசெட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போஷர் 0க்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது என்னோட ப்ரஷ்ஷை நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ ப்ரஷ்ஷோட சைஸை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோ மாஸ்க் வந்து ஆனில் இருக்கணும். அப்போ தான் நம்ம எதை பண்ணுறோமோ அதை மட்டும்தான் அது ப்ரஷ் பண்ணும். ஸோ ஆட்டோ மாஸ்க் ஆன் பண்ணிவிட்டு ஃபெதர் அப்புறம் ஃப்ளோவை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லேடியோட ஹேரில் நான் ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ இதோட எக்ஸ்போஷரை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பிளாக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐப்ரோலையும் நான் அதை அப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துலையும் நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்த டார்க்கன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரேடியல் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். ரேடியல் ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த இயர்ரிங்ஸை நான் கொஞ்சம் டார்க்காக காட்ட போகிறேன். இயர்ரிங்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ். ஸோ இந்த பட்டன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் பிளேஸை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்வெர்ட்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்தை நான் எக்ஸ்போஷர் பண்ணுறேன். ஸோ இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் அப்புறம் ரோஸ் இதோட வேல்யூ வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி லிப்ஸோட கலரை லைட்டாக டார்க்கன் பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷில் கஸ்டம்ங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா
உங்களோட ப்ரஷோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+ யூஸ் பண்ணி என்னோட இமேஜை நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணி லிப்ஸில் ப்ரஷிங் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட எக்ஸ்போஷரை நான் கம்மியாக்குறேன். டன் கொடுத்துட்றேன். இப்போ Ctrl- கொடுத்து ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HSL போயிட்டு கலர்ஸில் பிங்க் கலரை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கலர்ஸில் பண்ணுறதை விட HSL பண்ணிடுவோம். அதில் வந்து சேச்சுரேஷன் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பர்பிள் கலரை கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ பர்பிள் கலரில் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ப்ளூ மார்க்கிங்கை கொஞ்சம் நான் லைட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் வேரியேஷன்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸை டிரான்ஸ்பரன்சியாக காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் நான் டீட்டெயில்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ப்னிங்கை லைட்டாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஷார்ப்னிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ கேமரா கேலிப்ரேஷன் போயிட்டு இமேஜஸோட கலர்ஸ் நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுவும் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜில் எனக்கு தேவையான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். இப்போது ஓல்டு இமேஜோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சி ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணுறோம். இப்போது இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம், ஸோ இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த கம்பேரிஷன் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் ஓல்டு இமேஜ். இது வந்து நம்ம எடிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இமேஜோட டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு இமேஜை நம்ம மாடிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போது நான் இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜில் இருக்கக்கூடியது டிஃபால்ட்டாக இதில் இருக்கக்கூடியது இதில் அப்ளை ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹிஸ்டோகிராம்குள்ளார போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் இந்த ஹைட் ஹைலைட் வந்து கிளிப்பிங் வந்து ஆனில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிஃபால்ட் இது வந்து போயிடும். ஸோ இப்போது நமக்கு தேவையான மாடிஃபிகேஷனை இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம இதில் ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபில்டருக்கு முன்னாடி ஸ்பாட் ரிமூவல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பிரைடனு டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பாட் ரிமூவல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்னோட ப்ரஷ்ஷோட சைஸை நான் வந்து வேரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் சேஞ்ச் இட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இந்த கிராஸோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஹீலா க்ளோன். ஸோ நம்ம எதை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹீல் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஹீல் பண்ணுறேன், டன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் சேஞ்சஸ் தெரியல. ஸோ இல்லை நான் க்ளோன் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அகெயின் ஸ்பாட்லைட் போகிறேன். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு க்ளோன் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணி டன் கொடுக்குறேன். ஸோ இப்போது நான் அதை க்ளோன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிராட்டிடியூட் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே ஆல் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இமேஜோட எக்ஸ்போஷரை லைட்டாக டார்க்னஸ் பண்ணுறேன். ஸோ டன். அதே மாதிரி இந்த சைடும் எக்ஸ்போஷரை நான் லைட் பண்ணுறேன்.
ஸோ டன். ஸோ ரெண்டு சைடுமே நான் எக்ஸ்போஷர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைட் ஆக்கிட்டேன். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்த மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேடியல் ஃபில்டர். ஸோ ரேடியல் ஃபில்டரில் நான் இன்வெர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு என்னோட ஆப்ஜெக்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எந்த இடம் வந்து பிரைட்டாக தெரியணுமோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல எக்ஸ்போஷரை ஜாஸ்தி ஆக்குறேன். ஸோ கான்ட்ராஸ்டையும் ஜாஸ்தி ஆக்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்னோட இந்த ஃபேஸ் இமேஜ் மட்டும் கொஞ்சம் டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த கிராஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நம்ம மார்க்கிங் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துலேருந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ப்ரஷ் சூஸ் பண்ணி ப்ரஷோட சைஸை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்த நான் ப்ரஷ் பண்ணுறேன். இந்த இடத்தையும் ப்ரஷ் பண்ணுறேன். ஓகே, ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லா டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்ஸ்போஷரை நான் இன்னும் லைட்டாக வேரி பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு என்ன. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பிரைட்னஸ் ஆக்க போகிறேன். ஸோ ப்ரஷ்ஷை அகெயின் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்குறேன். ஸோ ஈவன் ஒயிட்டாக எனக்கு மாறிடுச்சு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ப்ரஷ் முடிச்சதுக்கப்புறம் பேசிக்ஸ் போகிறேன். பேசிக்ஸில் போயிட்டு இதை நான் லைட்டாக கான்ட்ராஸ்ட் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஹைலைட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. அடுத்தது ஷேடோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒயிட்னஸை பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஒயிட்னஸை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட்னஸை லைட்டாக சேஞ்ச் பண்ணும்பொழுது எங்கே உங்களுக்கு ஒயிட்னஸ் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்த ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி பிளாக், எப்போ உங்களுக்கு பிளாக் மார்க் கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசிக்ஸில் எதுவும் பண்ண போகிறதில்ல. டோன் கர்வ் போயிட்டு இதோட கிளாரிட்டியை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கிளாரிட்டி வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன்னா மீடியம் கான்ட்ராஸ்டில் கொண்டு வந்துடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கரெக்ஷன். ஸோ லென்ஸ் கரெக்ஷனில் டிஃபால்ட்டாக ரிமூவ் குரோமேட்டிக் அபிரேஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ப்ரொஃபைல் கரெக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் டன் பண்ணால் கூட ஓகே. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக கலர்ஸ்குள்ளே போய்க்கிறேன். கலர்ஸில் போயிட்டு ரெட் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன், ரெட்டை கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோ ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ எல்லோ ஃப்ளார்ஸையும் நான் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறேன். எல்லோ ஃபேடிங்ஸ் இருக்குது. ப்ளூ கலர் ஸ்கைஸ் இருக்குது. ஸோ ஸ்கையோட ப்ளூ கலரை நான் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ளூ இன்க்ரிமெண்ட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல லூமினஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ லூமினன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெட் கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜில் நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இமேஜை நம்ம ப்ரீவியஸ் இமேஜோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணோம்னா இதில் இருக்கக்கூடிய வேரியேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இமேஜில் நம்ம என்ன வேரியேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட வேரியேஷன் நல்லாவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும்.
ஸோ இதே மாதிரி இன்னொரு இமேஜை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணி அதில் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன், ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த இமேஜை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக மாற்றுறது? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இமேஜில் ஒரு கலர் காப்பி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இந்த இமேஜை கிரியேட் விர்ச்சுவல் காப்பி கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜோட விர்ச்சுவல் காப்பி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். விர்ச்சுவல் காப்பி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் விர்ச்சுவல் காப்பி இதில் கொடுக்கும் பொழுது இந்த இமேஜ் அகைன் வந்து உங்களோட ஹார்ட் டிரைவில் ஆட் ஆகாது. இது வந்து லைட் ரூமில் தான் ஆட் ஆயிருக்கும். நீங்கள் இதில் வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் அந்த மாடிஃபிகேஷன் வந்து இந்த இமேஜில் மட்டும்தான் ஆகும். ஓகேவா? ஸோ இது அகைன் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் ஆகி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸை எடுக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட விர்ச்சுவல் காப்பி எப்போவுமே லைட் ரூமில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இமேஜில் லைட்டான வேரியேஷன்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபில்டரை ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணுங்கள், தென் ஃபில்டரை அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபில்டரோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபில்டர் வந்து நல்லா டீட்டெயிலாக இந்த இடத்த காட்டணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபில்டரை டீட்டெயில் ஆக்குறேன். ஸோ திஸ் மச் டீட்டெயில் எனக்கு போதும். ஸோ இந்த டீட்டெயில் வச்சுட்டு டன் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ஸ்பாட் ரிமூவல் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. பட் இப்போ எனக்கு அது தேவையில்லை. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ரேடியல் ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸை மட்டும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ ரேடியல் ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸில் ஒரு ஹைலைட்ஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ இன்வெர்ட் கிளிக் ஆகிருக்கட்டும், உங்களோட எக்ஸ்போஷரை கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிக்கோங்க. ஸோ என்னோட எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்போஷர் எனக்கு போதும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறேன். பிஃபோர் தட் டர்ன் கர்வில் போயிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்னு கொடுத்த உடனே உங்களோட இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கலரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலராக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெட் வந்து மார்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த இமேஜை நீங்கள் மேற்கொண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா இந்த இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்போஷரை ஜாஸ்தி ஆக்குறது, ஃபேடிங் வந்து கம்மி பண்ணுறது அது மூலியமாகவும், கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணுறது ஜாஸ்தி ஆக்குறது அது மூலியமாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஹைலைட்ஸை வந்து நான் ஃபுல்லாக ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷேடோஸை நான் ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறேன். ஒயிட்னஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட்னஸை சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க, ஒயிட்னஸ் லைட்டாக டிஸ்பிளே ஆகும் பொழுது ரிமூவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி பிளாக், உங்களுக்கு எப்போ பிளாக் வந்து ஷேடாக ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களோட இமேஜோட கிளாரிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜஸை வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ திஸ் இஸ் அ கலர் ஒன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு இமேஜில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்து நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜில் நம்ம சில மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அது என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் நான் டார்க்கன் ஆக்க போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை நான் இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்தோட எக்ஸ்போஷரை நான் கம்மி பண்ணுறேன்.
ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் எங்கே வால் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வால் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த விண்டோவோட ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது மூலியமாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் வந்து ராங்காக அப்ளை ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ அப்புறம் உங்களுக்கு எங்கள் இடத்துல தேவையில்லாமல் ப்ரஷ் ஆகிருக்கோ அந்த இடத்த நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் வந்து ப்ரஷ் ஆட் பண்ண போகிறேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ரஷ் ஆட் பண்ணுறேன். ஸோ நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நியூ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்த நான் டார்க்கன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் நான் ஃபேட் பண்ணுறேன். இதோட எக்ஸ்போஷரை நான் கம்மி பண்ணுறேன். ஓகேவா, தட்ஸ் ஆல். ஸோ அடுத்து திரும்ப நியூ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்தையும் நான் கொஞ்சம் ஃபேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃபேடிங் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த இமேஜில் நம்ம எக்ஸ்போஷர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலருக்குள்ளே போகிறேன். கலரில் போயிட்டு சேச்சுரேஷனில் போயிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லோ கொஞ்சம் ஃபேடிங் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து வந்து வேறு எந்த கலரும் நம்ம இதில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து டோன் கவ்வில் போயிட்டு நீங்கள் இதை வந்து கொஞ்சம் மீடியம் கான்ட்ராஸ்ட்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போது எனக்கு தேவையானதெல்லாம் இதில் நான் மாடிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஜூம் இன் பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணி இந்த லிப்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷ்ஷில் நீங்கள் கஸ்டம்ஸில் போயிட்டு கலருங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்கள். அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்தோட எக்ஸ்போஷரை நான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்குறேன். ஸோ லைட்டாக வேரி பண்ணுங்க. ஸோ இன்னும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணல. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக நான் எக்ஸ்போஷரை அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐப்ரோவில் நான் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ்ஷில் இந்த ஐப்ரோவில் நான் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்னோட ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இப்போது நான் இங்கே மார்க்கை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த ஐப்ரோவில் இருக்கக்கூடிய மார்க்கிங்கோட எக்ஸ்போஷரை நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்குறேன். ஸோ இந்த வேரியேஷன் எனக்கு போதும். ஸோ நான் டன் கொடுத்துறேன். ஸோ நான் எக்ஸ்போஷர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேருக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷை அப்ளை பண்ணுறேன். நியூ ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஓல்ட் ப்ரஷ்லேயே நீங்கள் எடிட்டிங் பண்ணாலும் சரி. ஸோ நான் நியூ ப்ரஷ் யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. ஸோ நான் இதை க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, டன். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போது இந்த இமேஜை என்னோட ஓல்டு இமேஜோட நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் சி த வேரியேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இமேஜ் கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்குது. ஸோ எங்கே இருக்கிறாங்க, எப்படி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இமேஜ் மூலிமா நீங்கள் எக்ஸ்போஷர் பண்ணி பார்த்துக்கலாம்.